நமது பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்கு முனைவர் KRP மணிமொழி செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிக்குரிய இன்றைய நாளில் நடைபெறுகின்ற நல்லதொரு பட்டிமன்றத்தினுடைய நடுநாயகமாக விளங்குகின்ற ஐயா சையது முகமது ஷரீஃப் அவர்களே, இதற்கு அடுத்தாற்போல் நடைபெறவிருக்கின்ற குமிழ்முனை பதிப்பு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் தலைமை தாங்குகின்ற முனைவர் ஐயா மு ராதாகிருஷ்ணன் அவர்களே, தேரி இலக்கியவாதி சித்தர் அன்பு சகோதரர் திரு கண்ணகுமார் அன்பு சொருவன் அவர்களே, குழுமியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களே என்று குறிப்பிட்டுள்ள சான்றோர்களே, பெற்றோர்களே என்று வாதிட்டிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்லதொரு சிறந்த நாள். செப்டம்பர் 5 என்பதை மறக்க முடியாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள். கப்பலோட்டிய தமிழன் வந்தே மாதரம் என்று சொல்லிய உலகநாத பிள்ளை அவர்களுடைய திருக்குமாரன் சிதம்பரம் பிள்ளை பிறந்த நாள். சிதம்பரம் பிள்ளை என்று சொன்னவுடன் உலகநாத பிள்ளை மகன் என்று தான் சொல்லுகின்றவே தவிர அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை நினைப்போம், மகிழ்வோம், பாராட்டுவோம். ஆனால் பெற்றோருக்கு அடுத்தபடியாகத்தான் ஆசிரியர் மக்கள் அமைய முடியும். ஆசிரியர் என்பது அறப்பணி என்பதை நாம் அனைவருமே அறிவோம், உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கு முடியாது. ஆனால் 8 மணி நேரம் மட்டும் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர் மக்களை விட கிட்டத்தட்ட ஏனைய அத்தனை மணித்துளிகளிலும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோராகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆசிரியர் மக்கள் ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை சொல்லலாம், உங்களுக்கே நன்றாக தெரியும். நீங்கள் யார் என்று கேட்டால், ஐயா அப்பவே சொல்லும்போது சொன்னேன், என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு முன்னால் பேசப்பட்ட சொல்லிட்டா இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இந்த சையது முகமது அபிசர் என்ற அவரை கேட்டு நீங்கள் யார் என்று கேட்டால், நான் இந்த ஆசிரியருக்கு நான் மாணவன் என்று சொல்ல மாட்டார். நிச்சயமாக என்னுடைய தந்தை வேறு இது, இவருக்கு நான் என்னுடைய பிள்ளை என்று நான் சொல்வாரே தவிர ஆசிரியர் என்போர் இருக்கட்டும், நான் வேண்டாம், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் பெற்றோர்கள் தான் ஒரு மாணவருடைய, ஒரு மாணவியுடைய, குழந்தையினுடைய செல்வங்களை உயர்த்தி தாங்கி பிடிப்பவர் யார் என்றால் பெற்றோரை தவிர வேற யாராவது இருக்க முடியாது என்பது எங்களுடைய வாதம். ஒரு சாதாரணமாக இந்த ஆரம்ப பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகள் சொல்றதெல்லாம் கேட்க வைக்கணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை அறிந்து பேச முடியும். ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வருது, வீட்டுக்கு வருது, வந்த உடனே அம்மாட்ட சொல்லுது, அம்மா அத்தை பொங்க பச்சை அப்படி, அம்மா அத்தை பொங்க பச்சை. பக்கத்துல இருந்த ஆசிரியருக்கு தெரியல, குழுமி இருக்கிற சுற்றத்தாருக்கு தெரியல, உன் குழந்தை என்னடி சொல்றா அப்படின்னு கேட்கா. என் பிள்ளை அழகா என்கிட்ட சொல்லுது. உனக்கு அந்த குழந்தையுடைய பரிபாசை அந்த பெற்றோருக்கு தான் தெரியும். ஏமா அத்தை பொங்க பச்சை. அவன் என்ன சொல்ல வர்றான்னா, ஏமா அடுத்த புதன்கிழமை எனக்கு பரிச்சயங்கிற அவனுடைய மழலை மொழியில சொல்றான். இந்த வார்த்தைய பெற்றோரால் தான் புரிய முடியுமே தவிர ஆசிரியர்களால் நிச்சயமாக முடியாது. அப்துல் கலாம சொன்னோம், அப்துல் கலாமுடைய பெற்றோருக்கு தான் இன்னும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம், போற்றி கொண்டிருக்கின்றமே தவிர கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஒரு பக்கம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகளை நினைவு கொள்கின்றோம், பெற்றோரைத்தான் சொல்லுகின்ற, பெற்றோரை வேற யாரும் இல்லை. இன்றைய நாள் செப்டம்பர் 5 என்று சொன்னவுடன் 11ஆம் தேதி பாட்டுக்குரு புலவன் பாரதியை நாம் போற்றுகின்றோம். பாட்டுக்குரு புலவனுடைய ஆசிரியர் யார் என்றே கேட்கின்றோம். சின்னசாமி ஐயருக்கும் இலக்கிய அம்மையாருக்கும் பிறந்தவர் தானே. சின்னசாமி ஐயருங்கிற இடம் தான். பாரதி என்று சொன்னவுடன் பாரதியினுடைய பெற்றோரைத்தான் சொல்கின்றமே தவிர பாரதியினுடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியரை சொல்வதில்லை. ஆக ஒவ்வொரு மானிட பிறவியில் பிறந்த சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனிதனை பெரிய மனிதன் ஆக்குவது, ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு கொண்டு வருவது யார் என்றால் ஆசிரியர்கள் இருந்தாலும் ஆசிரியர்களோட பெரும் பங்கு யாருக்கு என்றால் அது பெற்றோர்களை தவிர வேற யாருக்கு சொல்ல முடியாது என்பது எங்களுடைய தீவிரமான வாதம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சபையில் வருகிறேன். இன்னொரு சின்ன காரணம் சொல்றேன்.
கார்கில் போர் நடந்தது. கார்கில் போருக்கு செல்கின்ற நம்முடைய இந்திய நாட்டினுடைய வீரர்கள் எல்லாம் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு பெற்றோரிடம் சொல்லித்தான் சென்றார்களே தவிர ஆசிரியர்கள்ட்ட சொல்லி செல்லவில்லை. அங்க இருந்து வந்த உடனே ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஊமையா இருந்தார்கள், மறுக்க முடியாது. ஆனால் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு வீரனோ ஒரு வீராங்கனையோ யாராக இருந்தாலும் அந்த நபர் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர்களாக பெற்றோருடைய பெருமையை பேசுவர்களால் அந்த வாழ்க்கைக்கு உயர வேண்டுமானால் நிச்சயமாக அது பெற்றோரால் தான் முடியும் தவிர மற்றவர்களால் இருக்க முடியாது. ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நாங்கள் அறிவோம், உண்மைதான். ஆசிரியர் 8 மணி நேரம் வேலை, அதுவும் புரியும். ஆனா 8 மணி நேரத்துக்கு மேல எனக்கு என்னுடைய நண்பர் மூலம் சொன்னபடி சொல்றாரு, ஒரு பாட வேலை முடித்து இன்னொரு பாட வேலை எடுக்க வேண்டும் என்றால் இல்ல எனக்கு முடியாது, இப்போ ஓய்வு வேண்டும் என்று சொல்லி இத மாதிரி எந்த ஒரு பெற்றோரால் சொல்ல முடியுமா? எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. முதல் குழந்தையை போல 2வது குழந்தையை வளர்க்க வேண்டும், 2வது குழந்தையை தவிர 3வது குழந்தையை வளர்க்க வேண்டும். வீட்டில் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் எல்லாரையும் சான்றோனாக்குவது தந்தையினுடைய கடன் தான். இந்த பெரிதோக்கும் தன் மகனை சான்றோனாக கேட்ட தாய் என்று வள்ளுவன் சொல்லுகின்றாரே, அந்த சான்றோனாக்குவது யார் என்று கேட்டால் அது தாயாகத்தான் இருக்க முடியும். அது தாய் தகப்பனராகத்தான் இருக்க முடியும். ஆக்கிய தாயின்னு சொல்றாரா வள்ளுவர்? சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் ஆக்கிய தாயின்னு சொல்லல, சான்றோன் ஆக்கியது, சான்றோனாகி கேட்டதாய். கேட்டது. அந்த சான்றோனாக யாரு? கேட்டது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அந்த நல்ல ஒரு ஆசிரியரை கொண்டு போய் சேர்த்த பெற்றோர் யார்? அவராக போகவில்லை. அது இந்த ஆசிரியரிடம் போல இந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டாம், இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போ, இந்த நீ மெடிக்கல் படிக்க வேண்டாம், இன்ஜினியரிங் படி என்று அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்த, ஒற்றையடி பாதையை அமைத்து கொடுத்து பெருவழி பாதை ஆக்கியது பெற்றோரை தவிர ஆசிரியர்கள் அல்ல என்பதை நாங்கள் ஒரு வாதமாக சொல்லியிருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் நீதி. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஆசிரியர்கள் என்று முழுமையாக சொல்ல முடியாது. அந்த ஆசிரியர்கள் நல்லதொரு ஆசிரியர்களை அடையாளப்படுத்துவது பெற்றோரால் தான் இருக்க முடியும். அந்த பெற்றோர்கள் வழிகாட்டுதலின்படி அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் செல்கின்றார்கள், அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடிப்படை ஆதாரம் என்ன? மரமாக வாழ விருட்சமாக இருந்தால் வேறாக இருந்தது பெற்றோர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.